ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு தாலுகா அலுவலகத்தில் அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு. அதாவது அலுவலக உதவியாளர், பதிவரை எழுத்தர், டிரைவர் இந்த மாதிரியான பல்வேறு காலி பணியிடங்கள் அறிவிப்பு வெளியாக இருக்குது. எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளவு காலி பணியிடங்கள் வெளியாக இருக்குது, இதற்கு நம்ம எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், இதற்கான கல்வி தகுதி, சம்பள விவரம் எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழக அரசு முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களுக்கும் தாலுகா அலுவலகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த தாலுகா ஆஃபீஸில் தாலுகா அலுவலக உதவியாளர் அலுவலகத்தில் உதவியாளர் வேலை, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு மற்றும் பார்த்திங்க அப்படின்னா பதிவரை எழுத்தர், டிரைவர் இந்த மாதிரியான நிறைய காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கு பேசிக்காக 10th 12th படிச்சிருந்தாலே போதும், தாராளமாக இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த வீடியோவோட எண்டில் எந்தெந்த மாவட்டத்தில் வேகன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க, மற்ற எந்த தாலுகாக்களில் எப்போ வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே சொல்லியிருக்காங்க. தாலுகா ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறதே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேரோட ஒரு எய்மாக இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு எய்மாக இருக்குது. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா Group 4 இந்த மாதிரியான மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த வேலைகள்லாம் கிடைக்காமல் போனால் ஆனால் இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. கண்டிப்பாக இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த தாலுகாவில் சொந்த மாவட்டத்திலேயே உங்களுக்கு வேலை கிடைக்கலாம். இல்லை எனக்கு சொந்த மாவட்டமே தேவையில்லை அப்படிங்கும்போது அடுத்த மாவட்டங்கள் பக்கத்து மாவட்டங்களில் கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. உங்கள் சொந்த தாலுகாவில் வேகன்சிஸ் அறிவிப்பு வெளியாகி அந்த சொந்த தாலுகாக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வேலை வழங்கப்படும் அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க. இது முழுக்க 100% பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்பு. இதற்கு நீங்கள் எந்த விதமான காசும் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா 10th 10th முடிச்சிருந்தாலே போதும். 10வது உங்களுக்கு தமிழ் மீடியம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸை பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படுத்தி கொடுக்கும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ITI இல்லை பார்த்திங்க அப்படின்னா எனி டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதற்கான வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து நீங்கள் 32 வயது வரை ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 36 வயது வரை BC MBC BC முஸ்லீம் DNC இந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணலாம். 39 வயது வரை SC ST நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதே ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளி, PWD கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ் இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 46 வயது வரை கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 56 வயது வரை உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த மாவட்டத்தில் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் விடும்போது உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸோடு கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அலர்ட் பண்ணுவாங்க. இப்போ இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பாருங்கள். ஸோ 2 செலெக்ஷன் ப்ராசஸ் தான். உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ ப்ளஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரியான 2 செலெக்ஷன் ப்ராசஸ் தான். அடிப்படையான மாத ஊதியம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18,000 வரை உங்களுக்கு பேசிக் சேல்ரி, ஃபஸ்ட்டு மந்த்து சேலரியே உங்களுக்கு 18,000 வரை கிடைக்கும். கிட்டத்தட்ட 50,000 வரை நீங்கள் சேல்ரி வாங்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்க 50,000 இல்லை 60,000 வரை கூட உங்களுக்கு நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது சேலரியாக வாங்கலாம். உங்களுக்கு 100% பார்த்திங்க அப்படின்னா ஜாப்புக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஜாப் உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப்பு உங்களுடைய சொந்த மாவட்டத்தில் சொந்த தாலுகாவில் உங்கள் வீட்டில் இருந்தே தாராளமாக நீங்கள் வேலைக்கு சென்று வரலாம். அந்த மாதிரி தான் ஒரு வேலை. இதில் பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இப்போ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி தாலுகாவில் உங்களுக்கு 8 காலி பணியிடங்கள் இருக்குது. இதே திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி தாலுகாவில் உங்களுக்கு
14 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் விடுவித்த ஒரு வேக்கன்சிஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற மாவட்டங்களுக்கு மற்ற தாலுகாக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் 1 by 1 நமக்கு கவர்மெண்ட் அப்டேட் வந்ததுமே வந்து நான் உங்களுக்கு உடனடியாக அப்டேட் பண்ணுறேன். மயிலாடுதுறை தாலுகாவில் பாருங்கள் உங்களுக்கு 31 காலி பணியிடங்கள் மயிலாடுதுறை தாலுகாவை சேர்ந்தவங்களுக்கு மற்றும் சீர்காழி தாலுகாக்களுக்கு இன்னுமே வந்து அறிவிப்பாங்க. மயிலாடுதுறை தாலுகாவை பொறுத்தளவில் 31 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இது திருவள்ளூர் தாலுகாவில் வந்து 19 காலி பணியிடங்கள் வந்து அறிவிப்பு வெளியே இருக்குது. இதே வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் தாலுகாவில் உங்களுக்கு 8 காலி பணியிடங்கள், தேனி தாலுகாவில் வந்து உங்களுக்கு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆனால் வந்து எத்தனை காலி பணியிடங்கள் அப்படின்றத வந்து அறிவிக்கலை. அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் அதை பற்றின டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்பு, கவர்மெண்ட் அப்டேட், மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அப்டேட் வந்து நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும், ரெகுலரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.